ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் 40+ இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க. அதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, ஒரே ஃபேமிலியில் சேர்ந்து 18 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரும் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ஜு எல்லாருக்குமே தெரியும். ஸோ முஸ்லீம்ஸ் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் நம்ம போய் மெக்கா மதீனா போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பயணம், புனிதமான ஒரு இடம் அது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு 50+ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணி நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுக்குன்றது கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ ஃப்ளைட் இறங்குறது, மக்கா போய் சேர்றது வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. இந்த மெக்காலேருந்து மதீனா வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ்ன்றது ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்தவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணி நம்ம அந்த பஸ்ஸில் வந்து மதீனாவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நாங்கள் காரில் வரோம் அப்படின்ற பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே காரில் போனால் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காரில் வரதா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காரில் இருந்துட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பஸ்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஃபேமிலியில் சேர்ந்த 18 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ன்றது பண்ணியிருக்காங்க. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பேரன், பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ஒரே ஃபேமிலிஸை 18 மெம்பர்ஸ் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் 11 PM அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 AM அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு போயிட்டுருக்கும்போது அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆயில் டேங்கர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து போயிட்டுருக்கிறத ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் டேங்கர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நின்றுட்டுருக்கு அப்படின்ற ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் டேங்கர் மேலே மோதி பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிடெண்ட் ஆனால் கொஞ்சம் அந்த போய் பஸ் இடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டேங்கர்ன்றதால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஆன் த ஸ்பாட்லேயே ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டாரு. அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதை பார்த்த அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு இவ்வளோ குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறத ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கான். ஸோ இப்போது இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவே பேசப்பட்டுருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சேஃபாக இருந்தாலுமே, நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே, சேஃபாக நம்ம ஒரு சில டைம் ட்ராவல் பண்ணாலுமே நம்மளும் மீறி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதான் சொல்லுவோம்ல, அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கின்றது தோணுது. ஸோ அந்த ஒரு ட்ரிப்புக்கு போனவங்க ரொம்ப ஆசையோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கா மதீனா பார்த்து நம்ம சேஃபாக வந்துடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நினச்சிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவும் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டுருக்கு. ஸோ நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஆழ்ந்த இரங்கல் செய்தியை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது கவர்மெண்ட் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இறந்தது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில். ஸோ ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சவுதி அரேபியாவில் போய் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளான் என்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பிரேதங்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வரணும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயன்றதால ஸோ அந்தந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கிறத கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி எல்லாம் இறுதி சடங்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பண்ணலாம் அப்படின்ற முடிவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க. ஸோ நம்மளுக்கே தெரியாமல். ஸோ சில பேர் ஸ்டாம்பேடில் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ சில பேர் நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்ற பேரும் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிற மாதிரி நிறைய நியூஸஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்குள்ளே போய் நம்ம ஆராய்ச்சிலாம் பார்க்க முடியாது. சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆன ஒரு விஷயம். பட் அந்த ஒரு ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 18 மெம்பர்ஸ் பற்றி பேசணும். ஒரே ஃபேமிலி சேர்ந்த 18 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறைன்னு தெரியல, கிட்டத்தட்ட 2-3 தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு 18 மெம்பர்ஸில். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னொரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி
அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லிட்டு இன்னும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.